இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் 7வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்போம். அந்தோணிராஜ், வணக்கம். 7வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி அடுத்து கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது? 7ஆம் நாள் போராட்ட களம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் அதற்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை மீனவர்கள் விடுதலை செய்து படகோட்டியை மட்டும் கைது செய்து 9 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 40 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டதும் காரைக்கால் மீனவர்களுடைய பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவர்களை மீட்க கூறி புதுச்சேரி முதலமைச்சர் ஆளுநர் அவர்களிடம் கண்ணீர் மல்க காலில் விழுந்து அவர்களிடம் மனு அளித்தனர். ஆனால் அரசு எந்த இதுவுமே கண்டுகொள்ளவில்லை என்று பார்த்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த போராட்டங்களை காரைக்கால் மீனவர்கள் அறிவித்து வருகின்றனர். அப்படி பாத்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா படகு, அதாவது விசைப்படகில் கருப்பு கொடியை ஏற்றி கண்டன போராட்டத்தை துறைமுகத்தில் நடத்தினார்கள். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருசக்கர வாகன பேரணியை நடத்தி பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்று காரைக்கால் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் பெண்கள் படுத்து கதறி அழுது எங்களது மீனவர்களை மீட்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து நாளை பாத்தீங்கன்னா கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து மீனவர்கள் அந்த மீனவர்களை மீட்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். உங்க கணவரை இப்ப கைது செய்திருக்காங்க. நீங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அரசு உங்களுக்கு செவி சாச்சிருக்கா இல்லையா? நாங்க தொடர்ந்து 7 நாளா நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க உள்ள நாங்க எல்லா அதிகாரியும் பார்த்துட்டோம். அவங்க காலில் விழுந்து நாங்க கண்ணீரை தெரிவிச்சு நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணி எவ்வளவோ நாங்க பார்த்து எவ்வளவோ கெஞ்சிருக்கோம். கண்ணீரை தெரிவிச்சிருக்காங்க. கண்ணீரை துடைக்க கூட அவங்க வரல. அவங்க பதில் கொடுக்கல. இது வரைக்குமே அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இது வரைக்குமே அவங்கள்ட்ட பேசவும் முடியல. நாங்க 13 குடும்பமும் இது வரைக்கும் 21 நாள் ஆகுது. போட்டு பிடிச்சிட்டு போய் 21 நாள் ஆகுது. 13 குடும்பமும் நாங்க ஒருவேளை தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு.